தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு ஏராளமான ஆற்றங்கரைகளை கொண்டிருக்கும் வளமான பகுதி. பாலாறு, தென்பெண்ணை, காவிரி, வைகை என தமிழ்நாட்டின் நிலப்பரப்பை செழுமையாக்கிக் கொண்டிருந்தான் அதன் தென்பகுதியில் பாயும் பொருணை எனும் மகத்தான ஆறானது தென்னிந்தியாவின் நாகரீக தொட்டில் என புகழப்படும் அளவுக்கு இந்திய வரலாற்று அறிஞர்கள் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றறிஞர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கும்படியான நாகரீக சான்றுகளை அள்ளி கொடுத்து இன்னைக்கு தேதிக்கு பொருணை நதியில் தொடர்ந்து ஓடுற மாதிரி ஒரு நதி இல்லை நான் சொல்லுவேன். தொடர்ந்து பெருக்கெடுத்து ஓடுகிற வற்றாத மிகச்சிறந்த நதியாக ஒரு பண்பாட்டு நதியா பொருணை நதி இருக்கு. பொருளை என்ற சொல்லில என்னன்னா பொதுவாக ஆரம்பிப்பது பொருள் நிலத்தோடு பொதுங்கி செல்கின்ற நீர்கள். பொதிய மலை எப்பவுமே குளிர்ச்சியாக அங்கிருந்து வருகின்ற அந்த நீர் ரொம்ப குளிர்ச்சியாக தன்னை குளிர்ச்சியை அடிப்படையாக கொண்ட இந்த கண் பொருளை என்ற வந்திருப்போம் சொல்லலாம். பொருணை ஆற்றங்கரையில் மனித நாகரிகத்திற்கான தடயங்கள் நுண்கற்கருவி காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன. தேனி காடுகள் என்று சொல்லப்படுகிற இந்த தேனி சைட்ஸ் இங்குதான் நுண்கற்கருவி காலம் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நுண்கற்கருவிகள் பலவிதமான வடிவங்களில் குவார்ட்ஸ் மற்றும் சர்ச் எனப்படும் கற்களால் செய்யப்பட்டவை. இவர்களுடைய பண்பாடு என்பது சுமார் 10,000 ஆண்டுகால பழமையானதாக இருக்கலாம். அதை தொடர்ந்து இரும்பு காலத்தை சார்ந்த நெடுங்கற்கள், முதுமக்கள் தாழிகள், இரும்பு உருக்கு பொருட்களும் தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் பொருணை ஆற்றங்கரையில் கிடைக்கின்றன. இந்த பகுதியில நம்ம பொருணை பண்பாடுன்னு சொல்ற பகுதியில கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான அகழாய்வு தலங்கள் என்ன, அங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது புரிதல் நமக்கு தேவை இருக்கு. அதுல முதல்ல நம்முடைய கவனத்துக்கு வர்றது ஆதிச்சலம். தமிழகத்துல மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லா எடுத்தனால தெரியும் அந்த ஓல்டஸ்ட் சைடு சொல்லுவாங்க. கிபி 1876 ஆண்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஃபெடர் ஜாகர் எனும் இனவியல் வல்லுநர் ஆதிச்சநல்லூரில் முதலாக ஆய்வு செய்து ஏராளமான தொல்பொருட்களையும் மனித எலும்புகளையும் தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துச் சென்றார். ஜாகரின் ஆய்வுகளால் உந்துதல் பெற்ற அலெக்சாண்டர் ரே எனும் தொல்லியல் வல்லுநர் 1899 முதல் 1904 ஆண்டு வரை ஆதிச்சநல்லூரில் விரிவான தொல்லியல் அகழாய்வினை மேற்கொண்டார். இதில் ஏராளமான பல்பொருட்கள் கிடைத்தன. அதற்கு பின் 100 ஆண்டுகள் கழித்து 2004 ஆண்டு ஒன்றிய அரசு தொல்லியல் துறை ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தது. இதில் 185 முதுமக்கள் தாழிகளும் ஏராளமான தொல்பொருட்களும் கிடைத்தன. மீண்டும் 2021-23 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் அலெக்சாண்டரை கண்டெடுத்த தொல்பொருட்களை ஒத்த ஏராளமான தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் முன்னே தொடர்ந்து 100 ஆண்டுகளாக அது இருக்கிறது. அதற்கு காரணம் இவ்வளவு பெரிய ஈமக்காடுகள் இருக்கிற இடத்தில் மனிதன் வாழ்ந்த இடம் எது என்பது அறியப்படாமலே இருந்தது.